Good afternoon students. Last class rocks பற்றி பார்த்தோம். We understand rocks, how to form rocks, then types of rocks, then characteristics of rocks, that and all we learn. Okay, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் soil formation. ஓகேவா? Soil formation. Soil is a mixture of organic matter, minerals, gases, liquids and organisms that together support life. Soil minerals form the basis of soil. It forms on the surface of the earth. It is known as the skin of the earth. அதாவது சாயில் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நிறைய மினரல்ஸு, அடுத்தது ஆர்கானிக் மேட்டர்ஸு, அதாவது இலைகள், தலைகள், அப்புறம் மினரல்ஸ் நிறைய இருக்கும் இதில். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தண்ணி இருக்கும், காற்று இருக்கும், அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ், அதாவது சின்ன சின்ன உயிரிகள், பிளான்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கும். சரியா? இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனுஷங்க வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? மனுஷங்க வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிளான்ட்டெல்லாம் உருவாகிறதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமிக்கு மேல் பகுதியில் இருக்கும். இது ஒரு தின் சர்ஃபேஸ் லேயராக இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூமியோட ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எர்த், ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாயில் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ராக்ஸ். சாயில் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால், எதுலேருந்து உருவாகுது? அது ராக்ஸில் உருவாகுது. சரியா? உடனே ராக்ஸ் அப்படியே தானாக என்ன ஆகிடும், அப்படியே சாயிலாக மாறிடுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. சரியா? பேரண்ட் மெட்டீரியல் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் நேச்சுரல் இரோஷன், வாட்டர், wind, temperature changes, gravity, chemical interaction, living organism and pressure difference all help break down the parental material. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாறைகள் அதாவது பேரண்டல் ராக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இக்னீஷியஸ் ராக்ஸ் தான் பேரண்டல் ராக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பேரண்டல் ராக், அதாவது பூமிக்கு அடியில் இருக்க பாறைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நிறைய காற்று, அடுத்தது வாட்டர், நீர், அடுத்தது பயங்கரமான ஹீட்டு, அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. சரியா? இந்த மாதிரி ப்ரெஷரு. சரியா? இது மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகுது, பூமியில் அதிகமான ஹீட்டு வரும், அதிகமாக மழை வரும். சரியா? அந்த மாதிரி குளிர்காலம், இந்த மாதிரி கிளைமேட் அப்பப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட அந்த பேரண்டல் ராக் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் விரிசல் ஏற்படும். சரியா? ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்லேயே இதை படிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விரிசல் ஏற்பட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே என்ன ஆகும், உடைய ஆரம்பிக்கும். சரியா? அது புரோக்கன் ஆகும். சரியா? புரோக்கன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காலம் உடனே இந்த ப்ராசஸ் உடனே வித்தின் எ செகண்டில் நடக்காது. திஸ் ப்ராசஸ் வில் கோஸ் ஆன் 200 or 300 years ago. சரியா? அந்த மாதிரி ரொம்ப வருஷங்கள் ஆகும். இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் துகள்களாக மாறி இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சாயிலாக உருவாகுது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே இருக்குது. இட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லூஸ் மெட்டீரியல். இன் சேஞ்ச் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன்டோ ஃபைன் பார்ட்டிக்கல். அது அப்படியே பெருசாக இருந்து சின்ன சின்னதாக பாறைகள் உடஞ்சி கடைசியாக அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் பார்ட்டிக்கலாக மாறிடுது. திஸ் ப்ராசஸ் ரிலீஸ் த மினரல்ஸ் லாக்டு இன் த ராக்
fragment later on the vegetative cover with develop in that region form humus content in the soil. இது வந்து என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க அந்த பிராக்கில் இருக்க மினரல்ஸு, அடுத்தது வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சின்ன 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 துகள்களாக பொடிஞ்சிரும். சரியா? அதை வந்து பொடியும் போது என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே கலந்து மண் வந்து ஒரு சத்துள்ள ஃபெர்டிலைசரில் மண்ணாக மாறுது. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பிளான்ட் வந்து க்ரோஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பேரண்டல் ராக்லேருந்து எப்படியெல்லாம் வந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்கிறேன். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து சாயில் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன, பேரண்டல் மெட்டீரியல், கிளைமேட்டு, அடுத்தது டோபோகிராஃபி, ஆர்கானிசம், டைம், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்லோவாக நடக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்டல் ராக்லேருந்து சாயில் வந்து உருவாகுது. சரியா? இந்த 2 பிக்சர்ஸ் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சாயில் காம்போசிஷன். சரியா? சாயில் காம்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சாயிலில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், த பேசிக் காம்போனண்ட் ஆஃப் சாயில் ஆர் மினரல்ஸ். ரொம்ப அதிகமான காம்போனண்ட் வந்து சாயிலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மினரல்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக் மேட்டர்ஸ். அடுத்தது வாட்டர் அண்ட் ஏர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அபவ் 45 மினரல்ஸ், 5 ஆர்கானிக் மேட்டர், 25 ஆஃப் வாட்டர் அண்ட் 25 ஏர். ஒரு சாயிலோட சின்ன துகளில் அந்த காம்போனண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆர்கானிக் மேட்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது. இட் இஸ் ஒன்லி generalized fact. The composition of soil varies from place to place and time to time. அதாவது இந்த காம்போசிஷன் அப்படின்றது மண்ணின் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு soil profile. The soil profile is defined as the vertical section of the soil from the ground surface and extend downwards. இப்போ இந்த கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்கானிசம், இந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, இதை எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது பேரண்டல் ராக்லேருந்து எர்த்து க்ரஸ்ட் வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரியா? அது வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பிக்சரு. இந்த பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் இப்படி தான் வந்து இதை தான் இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க பாரு, பூமியோட அதாவது அடிப்பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும். சரியா? இந்த சாயில் காம்போசிஷன்றது வந்து இந்த பேரண்டல் ராக்லேருந்து அப் டு டாப்பு மேலே வரைக்கும். சரியா? அந்த வரைக்கும் கட் பண்ணது தான் என்னது, அதாவது சாயில் காம்போசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அதில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, அதனோட கலரு, அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னலாம் வந்து ஆசிட் இருக்குது, அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம், கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் திஸ். சாயில் இஸ் கிளாசிஃபைடு 6 மேஜர் டைப்ஸ். தே ஆர் alluvial soil, black soil, red soil, laterite soil and mountain soil and desert soil. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவையல் சாயில் இருக்குது, ரெட் சாயில் இருக்குது, பிளாக் சாயில் இருக்குது, லேட்ரேட் சாயில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம அலுவையல் சாயில். தி சாயில் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் ஆஃப் ரிவர் வேலிஸ். இந்த அலுவையல் சாயில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே வாட்டர் வந்து
எப்பயும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே வாட்டர் இருக்கிற பிளேசஸில் ரீஜியனில் மட்டும்தான் வந்து இந்த அலுவையல் சாயில் வந்து இருக்கும். சரியா? இந்த அலுவையல் சாயில் வந்து இருக்கும். சரியா? தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிப்போசிஷன் ஆஃப் ஸ்லிட் பை ரன்னிங் வாட்டர். இது என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி போய்கிட்டே இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது வந்து அடியில் வந்து என்ன பண்ணும், அதாவது மண் வந்து என்ன பண்ணோன்னா, தண்ணி ஓடும்போது அப்படியே அந்த மண் வந்து தண்ணியில் அரிச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில இடத்துல பார்க்கும்போது வாட்டர் வந்து ஸ்லோ ஆகிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த சாயில் வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகிரும். சரியா? அந்த மாதிரி டெபாசிட் ஆகிறத வந்து என்ன ஆகுதா சொல்கிறது, நம்ம அலுவையல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மண் வந்து ரொம்ப ஃபெர்டிலைசர் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிராப்ஸும் நல்லா வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனு, ஜூட்டு, ரைஸு, வீட்டு, எந்த ஃபுட் கிராப்ஸாக இருந்தாலும் இந்த அலுவையல் சாயிலில் வரும். சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்க போகிறது பிளாக் சாயில். சரியா? தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, பேரண்டல் ராக், இக்னிஷியஸ் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிளாக் சாயில்ன்றது வல்கனோஸோட ஒரு இதில் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறோம். வல்கனோஸால் தான் பிளாக் சாயில், அந்த சாம்பல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாம்பலை தான் வந்து பிளாக் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதனால் இந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பிளாக்காக இருக்கும். பிளாக் சாயில் இஸ் clay in nature. It retensive in moisture. It is ideal for growing cotton. அதாவது இது வந்து இயற்கையாகவே அதாவது இந்த களிமண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதில் அதிகப்படியான தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு உண்டான மாதிரி தான் அந்த சாயில் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக என்ன வரும் அப்படின்னு சொன்னால், காட்டன் வந்து அதிகமாக வரும் இந்த சாயிலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெட் சாயில். இதெல்லாம் வந்து அலுவையல் சாயிலுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ரெட் சாயில். These soil are formed by weathering or metamorphic rocks and crystalline rocks. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ராக்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னது, ரெட் சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக என்ன இருக்கும், இதில் இந்த ரெட் சாயிலில் பார்த்திங்கன்னா, அதாவது மெட்டாமார்பிக் ராக்ஸும், அடுத்தது இக்னிஷியஸ், அதாவது இக்னிஷியஸ் ராக்ஸுல வந்து இன்ட்ரசிவ் ராக்ஸ் இருக்கு இல்லையா, கிறிஸ்டாலைன் ராக்ஸ், இந்த ரெண்டுமே வந்து அந்த ராக்ஸில் வந்து எவ்வளோ வந்து அயன் ஆக்சைடு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த சாயில் வந்து உருவாகும். அதே மாதிரி அதில் இருக்க அந்த ஆசிட்டோட கலரை பொறுத்து தான் வந்து ஒரு சில இடத்துல ப்ரௌன் கலராக இருக்கும், ஒரு சில இடத்துல ரெட் கலராக இருக்கும். இந்த சாயில் வந்து அதனோட அந்த அயன் ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து இதனோட கலர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி ஆசிட் region. It is not fertilized soil. It is suitable for millet cultivation. இது வந்து மில்லட்ஸ், சிறுதானியங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு சிறந்த சாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேட்ரேட் சாயில். These are the typical soil is tropical region. இந்த சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த லேட்ரேட் சாயில் வந்து டிராபிக்கல் ரீஜியனில் தான் அதிகமாக இருக்கும். திஸ் எக்ஸ்டெண்டட் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை. அதாவது இது வந்து இந்த லேட்ரேட் சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக தண்ணி, அதிகமாக ட்ரை, இது ரெண்டும் மாறி மாறி இருக்கும் பொழுது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி சாயில் வந்து நமக்கு கிடைக்கும். As these soil are formed by the process of latching, it is fertile. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிராப்ஸ், டீ, காஃபி இதெல்லாம் வந்து பயிரிடுறதுக்கு இந்த சாயில் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மவுண்டெயின் ஸ்லோப்புங்களை வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
மவுண்டெயின் சாயில். சரியா? மவுண்டெயின் சாயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தி சாயில் ஆர் ஃபவுண்ட் ஓவர் த ஸ்லோப்ஸ் ஆஃப் மவுண்டெயின். இந்த சாயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மவுண்டெயினோட ஸ்லோப்ஸில், அதாவது அதனோட சைடில் இருக்கும். சாயில் இஸ் திஸ் ரீஜியன் ஆர் தின். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான ஆசிட் கலந்துருக்கும். சரியா? என்ன அப்படின்னா இது வந்து அந்த பாறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மினரல்ஸு, ஆசிட்ஸு இதெல்லாமே அந்த மண்ணில் இருக்கும். சரியா? ஹவெவர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிஃபர் ஃப்ரம். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு பிளேஸ்லேயும் ஒரு மாதிரி இதனோட தன்மை இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசர்ட் சாயில். டெசர்ட் சாயில் ஆர் த சாண்டி சாயில். இது வந்து மணல் வந்து அதிகமாக இருக்கும். இன் திஸ் ஹாட் ரீஜியன், டெசர்ட் ரீஜியனில் தான் இந்த மாதிரி இருக்கும். டெசர்ட் பிளேஸில் தான் இந்த சாயில் இருக்கும். தி சாயில் ஆர் porous and saline. Since it is infertile, agriculture in this soil are not so successful. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு இந்த சாயில் வந்து யூஸ் ஆகாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சாயில் வந்து சம் ரீசன்ஸ்னால், ஏதோ ஒரு ரீசன், நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எரோஷன் ஆகுது. அது வந்து அந்த இடத்துலேருந்து அது என்ன பண்ணுது, அடுத்து செல்லப்படுது. சரியா? அது வந்து ரிமூவ் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவல் ஆஃப் த destruction of the top layer of the soil by nature forces and human activities. சரியா? இந்த மாதிரி, அதாவது தண்ணி அதிகப்படியான ஃப்ளட்டு வர்றது, இல்லைன்னா மனுஷங்களோட ஆக்டிவிட்டீஸு, அது அந்த மாதிரி ரீசன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சாயில் வந்து எரோஷன் ஆகுது. இது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபெர்டிலிட்டி வந்து இந்த எரோஷனால் என்ன ஆகுது, ரெடியூஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். இதனோட மண்ணின் தன்மையும் அதில் இருக்க சத்துக்களும் என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் மண் அரிச்சிக்கிட்டு மேலே இருக்க டாப்பில் தான் எல்லா சத்துக்களும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண் அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சத்துக்கள் வந்து கம்மியாக ஆகிடும். விச் இஸ் த டர்ன் ரெடியூஸ் த அக்ரிகல்ச்சர் productivity. Running water and wind are the major agent of soil erosion. ரன்னிங் வாட்டரும் அதுக்கப்புறம் காற்றும். சரியா? இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கில்லி எரோஷன் அண்ட் மேஜர் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சாயில் கன்சர்வேஷன். சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம், சாயில் எரோஷன்லேருந்து நம்ம சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதை தான் நம்ம பார்த்தோம்னா சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சாயில் கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து இதில் பாருங்கள், சாயில் எரோஷன்ஸ்க்கு எத்தனை டைப்ஸ் எல்லாம் இதில் இப்போ இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாயில் கன்சர்வேஷனில் நம்ம என்ன சாயில் கன்சர்வேஷன் இஸ் a process of protecting the soil from erosion to maintain its fertility. The method that we are widely practiced for conserving the soil are afforestation, controlled grazing, construction of dams. எப்படி இதை வந்து நம்ம வந்து சாயில் கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நம்ம நிறைய பிளான்ட்டை வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதில் டேம் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கிராசிங், அந்த அதாவது நிலத்தை வந்து மழை வந்து மண் அரிச்சிட்டு வராத மாதிரி நிறைய டைப்பாக மாற்றுறது, கிராப்ஸ் வந்து ரொட்டேஷனாக மாற்றி நடுறது. அடுத்தது ஸ்ட்ரிப் ஃபார்மிங், அதாவது இந்த மாதிரியான ப்ளக்கிங்கு, டெரஸ் ஃபார்மிங்கு, அப்புறம் செக்கிங், ஷிஃப்டிங், கல்டிவேட்டன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சாயில் கன்சர்வேஷன் பாருங்கள் எத்தனை டைப்ஸ் இருக்குன்ட்டு. இதில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாயிலை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேயர் ஆஃப் சாயில்.
இந்த லேயர் ஆஃப் சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 0 ஹாரிசன் ஆர் ஹியூமியூஸ் மேலே இருக்கிறது. சரியா, மேலே இருக்கிறது ஹாரிசன் ஆர் ஹியூமியூஸ், அதாவது மேலே இருக்க லேயர் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் சாயில் தான் ஏன் போட்டிருக்கிறது, ஹாரிசன் ஆஃப் டாப் சாயில். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டரு எல்லாமே, அதாவது மினரல்ஸு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் இந்த டாப் சாயிலில் இருக்கும். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா எலிவேட்டட் லேயர், இது வந்து சப்சாயில்னால் சாயிலும் இருக்காது, ராக்ஸும் இல்லாத மாதிரி இது என்ன ஒரு அளவுக்கு சாயிலாக இருக்கும். சரியா, இது வந்து என்ன அப்படின்னா திஸ் லேயர் இஸ் சிக்னிஃபிஷியலி லீச் ஆஃப் கிளே. இது வந்து ஒரு மாதிரி கிளே மாதிரி இருக்கும், இது கொலன்னு இருக்கும். இதில் அயனு, அலுமினியம் ஆக்சைடு, அப்புறம் லீவ்ஸு, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இது வந்து பார்த்திங்கன்னா ஓர் இதுலேருந்து தான் சாயில் இதெல்லாம் பிரியறது. சரியா, இது வந்து அந்த மிடில் ஸ்டேஜ், ராக்கும் இல்லாமல் சாயிலும் இல்லாமல் அந்த மிடில் ஸ்டேஜாக இருக்கிறது. சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாரிசன் ஆர் பேரண்ட் ராக். இது வந்து பேரண்ட் ராக் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் என்ன ஆகுது, அப்படியே பாறைகள் வந்து துகள்களாக சின்ன சின்ன குட்டி குட்டி துகள்களாக உடஞ்சி அதுக்கப்புறம் கிளே மாதிரி ஆகி அதுக்கப்புறம் டாப் சாயில் ஆகி அதுக்கப்புறம் மாறும். சரியா, அடுத்தது இதுதான் வந்து பேரண்டல் மெட்டீரியல்னு சொல்கிறோம். இதுக்கு கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரிஜினல் பேரண்ட் ராக்கு. சரியா, திஸ் லேயர் கன்சிஸ்டட் அன்வெதரிங் பார்ட் ஆஃப் த பெட் ராக். இதுதான் கடைசி அடிப்பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மிஸ் வந்து புக்கை வச்சு நான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த கிளாஸில் வந்து புக்கில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் சாயில் பார்க்கலாம். சரியா, யூசஸ் ஆஃப் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்லா அதாவது ஆர்கானிசம்ஸு, பிளான்ட்ஸு, அப்புறம் ஹியூமன் எல்லாத்துக்குமே வந்து சாயில் வந்து வெரி 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 நெசசரி. சரியா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கிராப்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதாவது பானை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்தது இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் த செராமிக்ஸ் ஆர் பாட்டரிஸ். இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் ஒர்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பில்டிங் கட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன செங்கல் பண்ணுறது, சரியா, இதெல்லாம் செங்கல் தயாரிக்கிறது, கல் பேஸ் கட்டுறதுக்கு கல், இதெல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இட் ஆக்ட்ஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபைஸ் இட். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வாட்டரை வந்து என்ன பண்ணுது, பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சாயிலை. சாயில் சப்போர்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மண்ணை வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் ரோலாக அது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, க்ரோயிங் பிளான்ட்டு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. சரியா, இதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பிக்சர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து லெசன் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கொஷின் ஆன்சர்ஸுக்கு போகலாம். சரியா கண்ணா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.